பாப்பாக்கு 1.5 வயசு ஆகுது. நான் கெஞ்சுவேன், அம்மாட்ட வரவே மாட்டான். ரொம்ப ஆசையா போயிட்டேன், பொண்ணு குழந்தை வேணும் வேணும்னு. முடியல, அவளை வளர்க்கவே இல்லை. அவதான் என்ன வளர்க்கிறான், எனக்கு அம்மா மாதிரி. புடவை கட்டிக்கினா அவனுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். எங்கப்பா போற, எப்பமா வரும்? அப்பதான் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியில சிரிச்சுட்டே வரும். அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல ஜாலியா விட்டுட்டு நீங்க மட்டும் பிக்னிக் பண்ண மாதிரி 2 பேரும் வந்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வலிக்கும். நிறைய மிஸ் பண்றோம் லைஃப்ல. இந்த வீடியோ கீழே எதுக்கு அந்த சிரிக்கிற வீடியோ போட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அந்த ஷோல நடக்கிறது வந்து கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா இல்ல எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற விஷயம் உண்மைதான். இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், பொண்ணு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா எனக்குமே பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து சேம் இதே மாதிரிதான் என் பொண்ணும். நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நைட்டி மாத்தினாதான் என் பொண்ணுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்பா மம்மி நம்ம கூட இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி மாத்தின உடனே சொல்லுவா, ஐ மம்மி இன்னைக்கு என் கூட இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நான் நைட்டி மாத்தாம ட்ரெஸ்ஸே போட்டுருந்தேன், அண்ணாங்க மம்மி மறுபடியும் போக போறீங்களா, இன்னைக்கு என் கூட இருக்க மாட்டீங்களா, என் கூட படுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியா கேட்டுன்னு இருப்பா. என் பின்னாடியே சுத்துவா. நாங்க போற வரைக்கும் அழுதுட்டு தான் இருப்பா. அது விட்டுட்டு வரத்துக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது அப்பாங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா அம்மாங்களால சுத்தவும் முடியாது. ஆனா பாக்குறவங்க வந்து நீங்க ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா சுத்துறீங்க அப்படின்னு இவங்கள மாதிரி எங்களுக்கோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இதுல சிரிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. இது கமெண்ட்ஸும் பார்த்தேன், அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸா வந்துச்சு. என்ன பெற்றிருக்கோம் அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையிலே எனக்கு ஒரு மாமியாராவும் இருப்பா, ஒரு அம்மாவும் இருப்பா, ஒரு குழந்தையாவும் இருப்பா. ஸோ அந்த மாதிரி கெஞ்சும் போது அவளை பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருக்கும். ஒரு டைம் என் கூட ஆர்குமெண்ட் பண்ணுவான். அது பார்க்கும்போது எங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க அம்மா கிட்ட நானும் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். சம்டைம் வந்து என்கிட்ட கோவப்பட்டு பேசுவா. அப்ப பார்க்கும்போது எங்க மாமியார் மாதிரி ஒரு மாமியார் மாதிரி இருக்கும். என் மாமியாரே என்ன திட்ட மாட்டாங்க, ஆனா அவ திட்டிட்டு இருப்பா, ஏன் மம்மி இவ்வளவு பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வந்து கண்டென்ட்டாவோ அது மாதிரி எடுக்கல. உண்மையாலே இது மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. ஸோ குழந்தை படுத்தவங்க நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைங்க கூட எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் குழந்தை கூடவே இருந்து குழந்தை கூடவே விளையாடி நாள் ஃபுல்லா குழந்தை கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னா இருக்கலாம். இதை பத்தி புரியாம கூட இருக்கலாம். ஆனா குழந்தைய விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வெளியவே வேலை செஞ்சு குழந்தைங்க கூட எப்பயாவது மொத்தம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பெயின் கண்டிப்பா புரியும். ஸோ எனக்கு கண்டிப்பா புரியுது. அடுத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க அண்ட் அடுத்தவங்க ஃபீலிங்ஸை கிண்டல் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட பெயின் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்காக தான்.